அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெறும் தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் மொத்தம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் தவேக முதல்வர் வேட்பாளர் விஜய் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தவேக கூட்டணி குறித்து முடிவெடுக்க பொதுக்குழுவில் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டது. கரூரில் செயற்கையான இடர்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டதா என சந்தேகம் எழுவதாக தவேக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். கரூர் சம்பவம் குறித்து முதல் முறையாக பொதுவெளியில் தனது கருத்துக்களை விஜய் வெளிப்படுத்தினார். பிரச்சாரத்திற்கு இடம் ஒதுக்குவதில் கடைசி வரை இழுத்தடிப்பு செய்யப்பட்டதாகவும் அதீத கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அவதூறுகளை சட்டம் சத்தியத்தின் வழியில் துடைத்தெறிவோம் என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்தார். திமுகவுக்கும் தவேகவுக்கும் தான் போட்டி என்றும் 2026 தவேகவுக்கு வெற்றி நிச்சயம் என்றும் சூளுரைத்தார். விஜய் கூட்டங்களுக்கு அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொது பிரச்சினை குறித்து கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்யப்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. வாக்கு மையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, ஹரியானாவில் 8 வாக்காளர்களில் ஒருவர் போலி வாக்காளர் என குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா வாக்காளர் பட்டியலில் பிரேசில் பெண் சேர்க்கப்பட்டது எப்படி எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் தேர்தல் நடக்கும் நேரத்தில் கவனத்தை திசை திருப்ப ஹரியானா விவகாரம் புனையப்படுவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தி தனது தோல்வியை மறைக்க வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் விமர்சித்துள்ளார். ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடந்தது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை ஆதரித்து முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பையை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். போட்டிக்கான காங்கேயன் லட்சணையையும் முதல்வர் வெளியிட்டார். கூட்டணியை பற்றி நீங்கள் பேசவோ கவலைப்படவோ வேண்டாம் என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் பேசியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளை மிக கவனத்துடன் கையாள வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர்களுக்கு இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 89,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடியும் வரை விஏஓ பணியிடங்களை நேரடி முறையில் நிரப்புவதற்கு இடைக்கால தடை விதிப்பு. வருவாய்த்துறை செயலாளர் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பரந்தூரில் அமையும் சென்னையின் 2வது விமான நிலையத்திற்காக 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. நில உரிமையாளர்களுக்கு 400 கோடி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது.
சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பாமக எம்எல்ஏ அருளின் கார் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கூடுதல் விசாரணை அதிகாரியாக ஆய்வாளர் லதா நியமிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு வசதியாக மாநகர காவல் ஆணையர் நியமனம் செய்துள்ளார். ஜாய் கிறிசல்டா விவகாரத்தில் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிடுவதாக மிரட்டியதால் திருமணம் நடந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். குழந்தை தன்னுடையது என்பதை மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாக ஜாய் கிறிசல்டா தெரிவித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜுவுக்கு DNA சோதனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சியில் குடிநீர் கட்டணத்தை 50% முதல் 300% வரை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பாதாள சாக்கடை திட்டத்திற்கான வைப்புத் தொகையை அதிகரிக்கவும் தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒசூர் அருகே பெண்கள் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்த வடமாநில பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய கேமரா வீடியோக்களை அந்த பெண் தனது ஆண் நண்பருக்கு அனுப்பியது தெரியவந்துள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி அருகே அங்கன்வாடியில் இருந்து வெளியே சென்ற 5 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓடையில் தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் சாத்தூர் அருகே 6 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன 2 பேர் உறைகிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். மின்வேலியில் சிக்கி பலியான இருவரை கிணற்றில் வீசி மறைத்ததாக இருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சபரிமலை தங்க திருட்டு தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேரளா உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சன்னதியில் புதிய கதவு நிறுவப்பட்டது குறித்து விசாரிக்கவும் சிறப்பு விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தில் புறப்பட்ட சிறிது நேரத்திற்குள் சரக்கு விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 7 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜுஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயராகவும் இந்த நூற்றாண்டின் இளம் வயது மேயராகவும் மம்தானி தேர்வாகியுள்ளார். சிறந்த வீராங்கனைகளை கொண்ட ICC மகளிர் உலகக்கோப்பை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மிருதி மந்தனா, ஜெமிமா ரொட்ரிக்ஸ், தீப்தி சர்மா ஆகிய 3 இந்திய வீராங்கனைகள் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர்.